வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் விசிக இடம்பெறுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோர் கருத்தாக உள்ளது என பேட்டி. தமிழக அமைச்சரவையில் முதன்முறையாக பங்கு பெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அமைச்சராகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ வன்னியரசு. திமுக கூட்டணியில் விசிக தொடர்கிறதா என்ற செய்தியாளர் கேள்விக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என திருமாவளவன் பதில். அமைச்சரவை தொடர்பான முடிவுகள் மட்டுமே தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தூத்துக்குடி ஸ்ரீநாத் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜயலட்சுமி உள்ளிட்ட தாவேக அமைச்சர்கள் 21 பேர் பதவியேற்பு. சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அருளேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தாவேகாவில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. மரிய வில்சனுக்கு நிதித்துறை, ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை, ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை, ரஞ்சித்குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் கமலிக்கு கால்நடை பராமரிப்பு, விஜயலட்சுமிக்கு பால்வளம், ராஜுவுக்கு சுற்றுச்சூழல், வினோத்துக்கு வேளாண்மைத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் சரத்குமாருக்கு மனிதவளம், ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. ஐம்பத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கீடு. தாவேகா அமைச்சர் செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை இலாகா மாற்றம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. பதவியேற்பின் போது மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க என முழக்கமிட்ட அமைச்சர் ராஜேஷ்குமார். தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யுவர் ஓத் என அமைச்சரின் செயலை மேடையிலேயே கண்டித்த பொறுப்பு ஆளுநர் அருளேகர். தாவேக அரசில் 33 பேர் கொண்ட அமைச்சரவையில் சென்னையில் மட்டும் 7 பேருக்கு இடம். திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஒருவர் கூட அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அமைச்சரவையில் புதிதாக ஏஐ துறை உருவாக்கம். வேளச்சேரியில் வென்றகுமாருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஒதுக்கீடு. தமிழக அமைச்சரவையில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு மட்டுமே இடம். தாவேகாவை சேர்ந்த 6 பேர், காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் என 7 அமைச்சர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். தமிழக அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்களுக்கு இடம். கீர்த்தனா, கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர். முப்பத்து 3 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலில் 5 மாவட்டங்களிலிருந்து 18 பேர் அமைச்சராகினர். விஜய் ரசிகர் மன்றத்தில் பணியாற்றி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 16 பேருக்கு அமைச்சரவையில் இடம். தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி சார்பில் அமைச்சராகிறார் எம்எல்ஏ ஷாஜகான். பெருந்தன்மையுடன் அமைச்சரவையில் இடம்பெற வைத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி எனவும் காதர் மொய்தீன் பேட்டி. தாவேக அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒருவரும் இடம்பெறவில்லை. செங்கோட்டையன் ஆதரவாளரான சத்யபாமாவுக்கு அமைச்சரவையில் இடம் தரப்படவில்லை.
அதிமுகவிலிருந்து விலக்கிவிட்டதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் பேட்டி. அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் தராமல் புறக்கணித்ததாக வேதனை. செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இன்றைய நிலை வருத்தம் அளிப்பதாகவும் முன்னாள் சபாநாயகர் தனபால் வேதனை. தீவிர அரசியலில் இருந்தே விலகிக் கொள்வதாக திமுக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளருமான செல்வராஜ் அறிவிப்பு. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு கிடைக்கும் அதிகாரம் கூட தனக்கு வழங்கப்படுவதில்லை என திமுக தலைமை மீது அதிருப்தி. தவேக அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் மீண்டும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. இனி தமிழ்தாய் வாழ்த்தே முதலில் பாடப்படும் என அரசு கூறிய நிலையில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் மீண்டும் வெடித்த சர்ச்சை. தவேக அரசின் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம். கடந்த முறை நடந்தபோது இனிமேல் இதுபோல நடக்காது என கூறிவிட்டு தற்போது கண்டும் காணாமல் அமைதி காப்பது ஏன் என தமிழக அரசுக்கு கேள்வி. தமிழ்நாடு அரசின் மின்சார வாரியம் 2.30 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. வருங்காலங்களில் மின் வாரியத்தில் தவறுகள் நடந்தால் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மின் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என எரிசக்தி வழங்கல் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தகவல். மின் வாரியத்தில் ஊழியர் பற்றாக்குறை உள்ளதாகவும் விரைவில் அது சரி செய்யப்படும் என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டி. அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்த வேண்டுமென்றால் அதை துறை அமைச்சர் செய்யட்டும். உங்கள் ரீல்ஸ் கண்டென்ட்டுக்காக மருத்துவர்களை டிஸ்டர்ப் செய்வது எப்படிப்பட்ட சிக் மைண்ட் செட்? மருத்துவமனை என்ற பெயரில் அரசு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் முரட்டி வருகிறது இந்த ரசிகவரி கும்பல் என தவேக அரசு மீது அதிமுக கடும் விமர்சனம். சென்னையில் ஜூன் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. 3 துணை பொதுச் செயலாளர்களுக்கான தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பம் பெறலாம் எனவும் விளக்கம். தவேகாவுக்கு வாக்களிக்குமாறு குழந்தைகளிடம் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டது தொடர்பான வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் உள்ள நடிகர் சூர்யாவின் கருப்பு படத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு. வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. என் இனிய பொன் நிலாவை பாடலுக்கு ஒட்டுமொத்த பதிப்புரிமையையும் இளையராஜா கோர முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாடலுக்கு உரிமை கோரி இளையராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள். திருத்தணியில் திடீரென பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. கடந்த 5 நாட்களாக வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் அடித்த நிலையில் வெப்பம் தணிந்தது. சென்னை பெருங்குடி அருகே தரமற்று தொங்கிக் கொண்டிருந்த மின்சார ஒயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பற்றி விழுந்ததால் விபத்து. சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் காயம். நெல்லையில் சிஎன்ஜி எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் நிலையங்களில் காத்து கிடந்த அரசு பேருந்துகள். நெல்லையிலிருந்து தென்காசி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை உயர்ந்து வறண்ட வானிலை நிலவும் என சென்னை வானிலை மையம் தகவல். கடலோர மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரக்கூடும் என எச்சரிக்கை.
மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. டெல்லி வீர்பூமியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் நேரில் சந்திப்பு. திருநள்ளாறு தர்பானேஸ்வரர் கோயில் தேர் திருவிழாவில் உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டுமென கோரிக்கை. ஆந்திர எல்லைக்குள் அண்டை மாநில மீனவர்கள் அத்துமீறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கரையும் நமதே, படகும் நமதே, மீன்பிடிப்பதும் நமதே என்பதில் எந்த சமரசமும் இல்லை எனவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த நடிகை டுஷா சர்மா கடந்த 11ஆம் தேதி தற்கொலை செய்த நிலையில் வரதட்சணை கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக திடுக்கிடும் திருப்பம். டுஷாவின் மாமியாரான ஓய்வு பெற்ற நீதிபதி கிரிபாலா கைது செய்யப்பட்ட நிலையில் கணவர் சமர்த் சிங்கிற்கு போலீசார் வலைவீச்சு. உத்தரகாண்ட் மாநிலம் சோன் பிரயாக் மற்றும் ருத்ரபியாக் மலைப்பகுதியில் திடீர் நிலச்சரிவு. கேதார்நாத் யாத்திரை செல்லும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய யாத்ரீகர்களை பத்திரமாக மீட்ட மாநில பேரிடர் மீட்புப் படையினர். கோடை விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். ஈரான் போரில் அமெரிக்கா குறைந்தது 42 போர் விமானங்களை இழந்திருப்பதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் CRS அமைப்பு அறிக்கை. 42 விமானங்கள் சேதமடைந்தோ அல்லது அழிக்கப்பட்டோ இருக்கலாம் என்றும் இழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தகவல்.